சிறு வயதிலேயே இசை ஞானம் பெற்று உலகையே வியக்க வைத்த இசைக்கலைஞர்கள் வெகு சிலர்தான் இருக்கின்றனர். அந்த வகையில் கடந்த சில வருடங்களில் தனது 10-12 வயதிலேயே மிகவும் அருமையாக பியானோ வாசித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர் சிறுவன் லிடியன் நாதஸ்வரம். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு மகாபலிபுரத்தில் உலக அளவிலான செஸ் போட்டி நடைபெற்ற போது அந்த நிகழ்ச்சியில் ஒரே நேரத்தில் 2 பியானோக்களை இசையமைத்து அசத்தினார் லிடியன் நாதஸ்வரம். குறிப்பாக அந்த நிகழ்ச்சிக்காக வந்திருந்த வெளிநாட்டு வீரர்கள் இவரது திறமையை மிகவும் போற்றி புகழ்ந்தார்கள். இந்த அளவிற்கு திறமை வாய்ந்த இவர் AR ரஹ்மான் நடத்தி வரும் KM மியூசிக் கன்சர்வேட்டரி மாணவன் என்பது பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இப்படி திறமையான மாணவனை இளம் வயதிலேயே வெளிச்சம் போட்டு காட்ட AR ரஹ்மானும் ஒரு காரணமாக இருந்துள்ளார். இந்த திறமை வெளிப்பட்டதால் தான் நடிகர் மோகன்லால் தான் முதன் முறையாக இயக்குனராக மாறி இயக்கிய பரோஸ் என்கிற திரைப்படத்திற்கு இந்த சிறுவனை இசையமைப்பாளராக இசையமைக்க வைத்துள்ளார். இந்த சாதனையை வேறு யாரும் செய்துள்ளார்களா என்றால் இல்லை. ஆனால் இதே போன்று வேறு விதமான ஒரு சாதனையை இசை உலகில் இதற்கு பல வருடங்களுக்கு முன்பே ஒரு சிறுவன் செய்திருக்கிறான் என்பதும், புரட்சி தலைவர் MGR அவனை உலகறிய செய்து கொண்டாடி இருக்கிறார் என்பதும் கூட பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. புரட்சி தலைவர் MGRின் ரசிகர்கள் பலதரப்பட்ட வகையைச் சேர்ந்தவர்கள். அவர்களில் ஒருவர் கர்நாடக இசைத்துறையைச் சேர்ந்த மறைந்த மாண்டலின் இசை மேதை ஸ்ரீனிவாஸ். தனது தீவிர ரசிகராக இருந்தவரின் இசைக்கு பின்னர் MGRே ரசிகராக மாறினார். அத்தகைய பெருமையை பெற்றவர் மாண்டலின் ஸ்ரீனிவாஸ். தூர்தர்ஷனில் 1983ஆம் ஆண்டு இசையரங்கம் நிகழ்ச்சியில் ஸ்ரீனிவாசன் மாண்டலின் இசை நிகழ்ச்சி ஒலிபரப்பானது. நிகழ்ச்சி முடிந்தவுடன் தூர்தர்ஷன் இயக்குனருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. மறுமுனையில் பேசியவர் முதல்வர் MGR. முதல்வர் எதற்காக அழைக்கிறார் என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்த போதே, இப்போது தூர்தர்ஷனில் மாண்டலின் வாசித்த சிறுவனின் வாசிப்பு அபாரம், அந்த பையனின் தொலைபேசி எண் வேண்டும் என்று MGR கேட்டார். அப்போது வடபழனியில் தனது குருவின் வீட்டிலேயே தங்கி மாண்டலின் கற்றுக்கொண்டிருந்தார் ஸ்ரீனிவாஸ். அந்த வீட்டில் தொலைபேசி கிடையாது. எனவே வீட்டு முகவரியை MGRக்கு தூர்தர்ஷன் இயக்குனர் அளித்தார். மறுநாள் MGR அனுப்பி வைத்தவர் வந்து ஸ்ரீனிவாசனை சந்தித்து முதல்வர் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்தார். மேலும் MGR தலைமையில் விரைவில் நடக்க உள்ள விழாவில் மாண்டலின் கச்சேரி செய்ய வேண்டும் என்றும் கூறினார். அந்த விழா நடிகர் கமலஹாசனுக்கு MGR தலைமையில் நடந்த பாராட்டு விழா. கலைவாணர் அரங்கில் நடந்த விழாவில் கலந்து கொள்ள வந்த MGRை வெகு அருகில் பார்த்து மகிழ்ச்சியில் மனம் நிறைந்தார் ஸ்ரீனிவாஸ். அந்த விழாவில் மாண்டலின் கச்சேரியை ரசித்து கேட்ட MGR தமிழக அரசின் ஆஸ்தான கலைஞராக ஸ்ரீனிவாசை நியமிக்கப் போவதாக மேடையிலேயே அறிவித்தார். அந்த வருடம் வெளியான ஆஸ்தான கலைஞர்கள் பட்டியலில் வாய்ப்பாடு கலைஞர் மகாராஜபுரம் சந்தானம், பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியம், வயலின் இசைக்கலைஞர் குன்னக்குடி வைத்தியநாதன் உள்ளிட்டவர்களுடன் மாண்டலின் ஸ்ரீனிவாஸ் பெயரும் இடம்பெற்றது. ஆஸ்தான கலைஞராக நியமிக்கப்பட்ட போது மாண்டலின் ஸ்ரீனிவாசுக்கு வயது 12 தான். ஒருவரிடம் இருக்கும் திறமையை மட்டுமே MGR பார்ப்பாரே தவிர வயதை அல்ல என்பதற்கு இது ஒரு உதாரணம். பின்னர் தஞ்சையில் ஆஸ்தான கலைஞர்களை நியமிக்கும் விழா நடந்தபோதும் ஸ்ரீனிவாசன் மாண்டலின் கச்சேரியை MGR ரசித்து கேட்டார். அதன் பின்னர் கச்சேரிகள் செய்வதற்காக விமான பயணம் மேற்கொள்ளும் போது சென்னை விமான நிலையத்தில் சில சமயங்களில் அங்கு வந்த முதல்வர் MGRை மாண்டலின் ஸ்ரீனிவாஸ் பார்த்திருக்கிறார். MGRிடம் பேச வேண்டும் என்று அவருக்கு ஆசை. என்னதான் இசை மேதையாக இருந்தாலும் சிறுவனான அவருக்கு MGRிடம் போய் பேச தயக்கம். அதுபோன்ற நேரங்களில் MGRை ஸ்ரீனிவாசை அழைத்து அன்புடன் விசாரிப்பார். அது நான் செய்த பாக்கியம் என்று பெருமை பொங்க குறிப்பிட்டிருக்கிறார் மாண்டலின் ஸ்ரீனிவாஸ். MGRின் வசீகரமான முகமும் பார்ப்பவர்களுக்கு உற்சாகமளிக்கும் துடிப்பான நடிப்பும் சிறு வயதிலேயே மாண்டலின் ஸ்ரீனிவாசை ஈர்த்தது. அவரது படங்களில் இடம்பெற்ற அற்புதமான பாடல்கள், அதற்கான அபாரமான இசை ஆகியவற்றால் சுக்கி போனார். MGRின் தீவிர ரசிகராக மாறிய ஸ்ரீனிவாஸ் மீண்டும் மீண்டும் MGR படங்களை பார்த்து ரசிப்பார். அவர் மட்டுமின்றி டிவியில் MGR படங்கள் ஒளிபரப்பானால் அவரது ஒட்டுமொத்த குடும்பமே பார்த்து ரசிக்கும். 1984ஆம் ஆண்டு கச்சேரிக்காக ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்ரீனிவாஸ் சென்றிருந்தார். அப்போது ஓய்வு நேரங்களில் MGR படங்களை பார்த்து தீர்த்தார். MGRின் ரசிகர் என்பதால் காரில் வெளியூர்களுக்கு ஸ்ரீனிவாஸ் செல்லும் போது MGR பட பாடல்களை தான் விரும்பி கேட்பார். தன் படத்தில் இடம்பெறும் பாடல்களை MGRே கேட்டு டியூன்களை ஓகே செய்வார் என்று கேள்விப்பட்டது உண்டு. அந்த பாடல்களை கேட்கும்போது அவரது அபாரமான இசை ரசனையை புரிந்து கொள்ள முடிகிறது என்று சிறு வயதிலேயே இசை புலமை மிக்கவராக திகழ்ந்த மாண்டலின் ஸ்ரீனிவாஸ் MGRின் இசை ரசனையை வியந்து போற்றியுள்ளார். இசையை ரசித்தவர் மட்டுமல்ல, இசைப்பட வாழ்ந்தவர்தான் புரட்சி தலைவர் MGR.